தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. புழல் சிறையில் ஆய்வு செய்த பின்னர் நீதியரசர்கள் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை அழைத்து இந்த பாராட்டினை தெரிவித்திருக்கிறார்கள். அதில் சிறை பாதுகாப்பான முறையில் சிறப்பான முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். வழங்கப்படக்கூடிய உணவு நல்ல தரமானதாக இருப்பதாகவும் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக பராமரிக்கப்படுவதாகவும் நல்ல வசதிகள் உள்ள நல்ல முறையில் செய்யப்பட்டிருப்பதாகவும் உயர்நீதிமன்றம் தங்களது பாராட்டில் தெரிவித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் புழல் சிறையில் ஆய்வு செய்தார்கள். அதைத் தொடர்ந்து தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னாவை அழைத்து இந்த ஆய்வு தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோடு சிறையின் அனைத்து பகுதிகளும் தூய்மையாகவும் கைதிகளுக்கான உணவு தரமானதாகவும் சிறப்பானதாகவும் இருப்பது என்றும் பாராட்டு தெரிவித்ததோடு மேலும் சிறை கைதிகளுக்கான அந்த வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருப்பதோடு தமிழக அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னாவை அழைத்து ஆய்வு தொடர்பான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீதிபதிகள். சிறையின் அனைத்து பகுதிகளும் தூய்மையாகவும் கைதிகளுக்கான உணவு தரமானதாகவும் சுவையாகவும் இருந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கூடிய நீதிபதிகள் சிறை வசதிகளை மேலும் மேம்படுத்த யோசனை தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க நீதிபதிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். விசாரணைக்கு எடுக்கும் வழக்கின் மூலம் எந்த ஆலோசனைகள் வழங்கினாலும் அதை செயல்படுத்த அரசு தயாராக இருப்பதாக அப்போது நீதியரசர்களிடம் வழக்கறிஞர் எடுத்துரைப்பதாக அண்மை செய்தியை பார்க்கின்றோம். ஆகவே புழல் சிறையை நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய வசதிகளை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது.